செய்தி. தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் எழிலரசி உச்சநீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்துள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 எம்எல்ஏக்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க கோரி ஆளுநரிடம் கடிதம் அளித்த நிலையில் ஆளுநர் அக்கட்சி தலைவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்பதால் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேக வழக்கறிஞர் எழிலரசி என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மை உறுப்பினர்களின் பட்டியலை கேட்டு வருகிறார் தமிழக பொறுப்பு ஆளுநர். இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் யோகேஸ்வரன். தமிழகத்தில் தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதில் ஒரு இழுபறி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது எழிலரசி என்ற வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன? சிவமணி, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 5 நாட்கள் ஆகக்கூடிய நிலையில இப்போது வரை தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அதிக எண்ணிக்கையில வெற்றி பெற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க வருமாறு எந்த ஒரு அழைப்பும் விடுக்கவில்லை. ஏற்கனவே உத்தரப்பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல இது போன்று தொங்கு நிலை ஏற்படும் போது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் முதலில் பதவியேற்க அழைப்பு விடுத்து விடுவார். அதற்கு பிறகு பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபித்துக் கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் முன்பு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில அந்த உத்தரவுகளுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் மற்றொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுகளை பெறுவதற்கு முயற்சித்து வரக்கூடிய நிலையில ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் எழிலரசி என்பவர் உச்சநீதிமன்றத்துல மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநரை பொறுத்தவரை விஜயை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று அந்த மனுவுல பிரதானமாக தன்னுடைய கோரிக்கை என்பதை வைத்திருக்கிறார். 108 இடங்கள் என்பது தமிழக வெற்றி கழகத்திடம் இருக்கிறது. இது போக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என தலா 2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பெரும்பான்மைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே தேவை என்ற சூழல்ல ஒரு பக்கம் விசிக, மற்றொரு பக்கம் IUML உள்ளிட்ட கட்சிகளோடு தமிழக வெற்றி கழகம் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை பொறுத்தவரையிலுமே ஏற்கனவே சர்க்காரியா கமிஷன் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவுகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் மீறி தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் செயல்படுகிறார். பெரும்பான்மை என்பதை சட்டமன்றத்தில் நிரூபித்துக் கொள்ளலாம். அதற்கு முன்பு அதிக எண்ணிக்கையில் எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் முறைப்படி அழைப்பு விடுக்க வேண்டும். ஆனால் இப்போது வரை எந்தவித அழைப்பும் விடுக்கவில்லை. எனவே நீதிமன்றம் இந்த விவகாரங்கள்ல தலையிட்டு தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநருக்கு விஜய் அவர்களை ஆட்சி அமைப்பதற்கு வருமாறு அவர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் எழிலரசி என்பவர் இந்த மனு என்பதை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். நாளை சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை, எனவே அடுத்த 2 நாட்களுக்கு உச்சநீதிமன்றம் விடுமுறை. எனவே திங்கட்கிழமை இந்த மனுவானது அவசர வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடக்கூடி முறையீடு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்பாக ஒருவேளை இந்த விவகாரங்கள்ல தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநரிடம் தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மைக்கான கடிதங்களை வழங்கிவிட்டால் இந்த வழக்கு என்னவோ திங்கட்கிழமை முறையிடும் போதே இது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதையும் வழக்கினுடைய சாராம்சங்கள் மற்றும் அடிப்படைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சிகாமணி, அண்மை தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.